கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இனிய கிளாஸ் கூட நாம ஜெபிச்சு ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த கிளாஸ்க்காகவும் சத்தியத்துக்காகவும் எல்லாரும் வரணுன்றதுக்காக கூட நம்ம கடவுள் சமூகத்தில் நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு பிதாவே, கர்த்தாவே, இந்த வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான ஒரு சாயந்தர பொழுதுல மீண்டுமாய் நாங்கள் சமூகத்தில் வருவதற்கு எங்களுக்கு கொடுத்த பாக்கியத்துக்காய் ஸ்லாக்கியத்துக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகோதரிகளாய் உங்களுடைய சமூகத்துல வந்து நாங்கள் வேதத்தை வாசிக்க தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கே நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்கள கூட நாங்கள் சொல்லப்படுகின்ற சத்தியமானது எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக உதவி செய்யுங்க. எல்லா சகோதரிகளையும் கூட அழைத்து வாருங்க. எந்த விதமான நெட்வொர்க் ப்ராப்ளம் இல்லாதபடிக்கு இந்த நேரம் முழுவதும் உடைய பிரசன்னத்தினால் எங்களை ஆசீர்வதித்து தர வேண்டுமா நாங்கள் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நேரத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியான எங்களை நிரப்ப வேண்டுமா கெஞ்சுகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். பிரியா நமக்கா பாட்டு பாடுவாங்க. நம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நான் உன்னை விட்டு விலகுவதில்லை அப்படின்ற பாடலை நாம் பாடுவோம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அழைத்திடும் பலனை பெற்றிடுவாய். அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அழைத்திடும் பலனை பெற்றிடுவாய். அத்திமரம் போல் செழித்திடுவாய், அத்திமரம் போல் செழித்திடுவாய், நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பாய், நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன் போல் உன்னை காப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஆமென். தேங்க்ஸ். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மீண்டுமா கூட சகோதரிகளாக கூட நம்ம சத்திய வசனத்தை நம்ம எல்லாம் கேட்க வந்திருக்கோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நமக்கு தேவையான சத்தியங்கள் இந்த நாள்ல கூட தேவன் நமக்கு தந்து உதவி செய்வாராக. இன்னைக்கு நம்ம வந்து வேதத்தின் அடிப்படையில வேதாகம பெண்கள் அப்படின்ற வரிசையில லோத்தோட மனைவி குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்கலாம். லோத்தோட மனைவி நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் இல்லைங்களா? லோத்து மனைவி பத்தி நம்ம வேதத்துல வந்து 2 இடத்துலதான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணால் ஆனாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதியில நம்ம வாசிக்கிறோம். அதே போல
ஆஹ் புதிய ஏற்பாடுல வந்து லூக்கால வந்து நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு. இந்த 2 இடத்துலதான் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? லோத்தோட மனைவி குறித்த காரியங்கள் நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு. சோ பழைய ஏற்பாடு ஆதியாகமத்துல வந்து லோத்தோட மனைவி வந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம பாவங்கள் செய்து உப்பு தூணானாங்க அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஆனா அதே காரியத்தை வந்து புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நீங்க லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்துவே என்ன பண்றாங்க? ஒரு வார்னிங், ஒரு எச்சரிப்புக்காக என்ன பண்றாரு? லோத்தோட மனைவியை குறித்து இங்க திரும்பமா வந்து ஞாபகப்படுத்துறாரு. அப்போ நிஜமாகவே இந்த லோத்தோட மனைவியிலிருந்து சில பாடங்களை ஆண்டவர் நமக்கு என்ன பண்றாரு? கற்றுக் கொடுக்கக்கூடியவரா இருக்காரு. அதாவது எச்சரிப்பாக நம்ம வந்து இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, லோத்தோட மனைவி போல நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு நமக்கு வார்னிங், அதாவது எச்சரிப்புக்காக என்ன பண்ணப்பட்டிருக்கு? லோத்தோட மனைவி வந்து நமக்கு ஆண்டவர் வேதத்துல வந்து சொல்லி கொடுத்திருக்காரு. சோ லோத்தோட மனைவி குறித்து நம்ம தியானிப்பதற்கு முன்பாக நம்ம என்ன பண்ணலாம்? லோத்து குறித்து நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா லோத்தோட மனைவியை பத்தி நமக்கு ஒண்ணுமே சொல்லப்படல இல்லையா? அவங்களோட பேர் கூட வந்து வேதத்துல வந்து சொல்லப்படல. அப்போ இந்த லோத்தோட மனைவி வந்து தெரிவதற்கு முன்பாக நம்ம லோத்து குறித்து நம்ம கொஞ்சம் வாசிக்கலாம். இந்த லோத் வந்து நம்ம பார்க்கும்போது ஆபிரகாமுடைய அண்ணன் மகனா இருக்கிறார். நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆரானுடைய மகன். இப்ப இயேசு கிறிஸ்து வந்து கர்த்தர் வந்து ஆபிரகாம வந்து இந்த இடத்தை விட்டு நான் சொல்ல தேசத்துக்கு நீ போ அப்படின் போது ஆபிரகாம், சாராள், அவங்களோட லோத்தும் என்ன பண்றாங்க? ஆபிரகாமோட சேர்ந்து தேவன் சொன்ன புதிய தேசத்துக்கு போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அப்போ கர்த்தர் வந்து ஆதியாகமத்து 12:4 வாசிக்கும் போது ஆபிரகாம் வந்து தேவன் அழைத்த போது லோத்துங்க என்ன பண்றாங்க? அவரு கூட வந்து போறாங்கன்னு பாக்குறோம். அது மட்டும் இல்ல, ஆபிரகாமும் லோத்து வந்து ரொம்ப வந்து ஒரு அன்பில வந்து ஃபெலோஷிப்ல, அதாவது ஐக்கியத்துல வந்து அதிகமா ஒரு பா நெருங்கின ஒரு ரிலேஷன்ஷிப் உள்ள ஒரு பர்சனா வந்து காணப்பட்டாங்க. ஏன்னா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, லோத்த வந்து தன்னுடைய மகனா வந்து தத்தெடுக்க கூட வளர்த்திருப்பாரு ஆபிரகாம். அந்த அளவுக்கு வந்து லோத்த வந்து நேசிச்சாரு அப்படின்னு வந்து சில வல்லுனர்கள் வந்து சொல்றாங்க. அப்போ லோத்தும் ஆபிரகாமும் வந்து அதிகமான ஒரு அன்புக்குள்ள, சிநேகத்துக்குள்ள ஒரு சித்தப்பா அண்ணன் பையன் அப்படின்ற முறையில என்ன பண்றாரு? அவரு வளர்த்துட்டு வராரு. நமக்கு தெரியும் ஆபிரகாம் வந்து ஒரு பணக்கார மனுஷனா இருக்காரு இல்லையா? அவருக்கு அதிகமான வந்து ஆஸ்திகள் இருந்தது, வந்து சொத்து ஆட்டு மந்தைகள் இருந்தது. அதே போலதான் லோத்துக்கும் இருந்தது நம்ம வந்து பாக்குறோம். ஆபிரகாமுடைய வேலைக்காரர்களுக்கும் லோத்தோட வேலைக்காரர்களுக்கும் வாக்குவாதம் வரும்போது என்ன பண்றாங்க? இருவரும் பிரிந்து போறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். அப்போ லோத்துக்கும் வந்து அநேக செல்வ செழிப்புகள் காணப்பட்டது. இருவர் வேலைக்காரர்களுக்கு இடையே பிரச்சனை வரும்போது லோத் என்ன பண்றாரு? நம்ம கடந்த வாரத்துல கூட ஆபிரகாம் குறித்து, சாராள குறித்து வாசிக்கும் போது நம்ம தியானிச்சோம். லோத் என்ன பண்றாரு? தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து நல்ல ஒரு செழிப்பான சோதம் குமாரா பட்டணத்தை நோக்கி அவரு போறாங்கன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்போ ஆபிரகாமுக்கு எவ்வளவு ஒரு செல்வாக்கு இருந்ததோ அதே செல்வாக்கு யாருக்கு இருந்தது? லோத்துக்கு இருந்ததுன்னு நம்ம பாக்குறோம். இப்ப லோத்தோட மேரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது அநேக நமக்கு வந்து எவிடன்ஸ், அதாவது வேதத்துல வந்து லோத்து வந்து ஆபிரகாம் கூட இருக்கும்போது திருமணம் முடிச்சாரா, இல்ல சோதோம் குமாரா பட்டணத்துக்கு போனதுக்கு அப்புறம் திருமணம் முடிச்சாரான்றது வேதத்துல நமக்கு தெளிவா சொல்லப்படல. ஆனா வேதத்துல இருக்கக்கூடிய தியாலஜிஸ்ட் வந்து அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் மேபி வந்து சோதோம் குமாரா பட்டணத்துல போய் தான் திருமணம் முடிச்சிருப்பாரு. ஏன்னா வந்து ஆபிரகாம் அழைக்கும் போது லோத்து ஆபிரகாம், சாராள் பிளஸ் லோத்து அப்படின்னு தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அங்க லோத்தோட மனைவியை பத்தி எதுவுமே சொல்லப்படல. அதே மேல வாக்குவாதம் வந்து பிரிந்து போகும்போது லோத்து தான் என்ன பண்றாரு? பிரிந்து போறாருன்னு சொல்லி பாக்குறோம். அப்ப அங்க குடும்பத்தை பத்தி சொல்லப்படல. அப்ப லோத்தோட திருமணம் வந்து அவர் சோதோம் குமாரா பட்டணத்துல போய் வாசம் பண்ணும்போது, அங்க தங்கி இருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய அந்த பெண்ணை திருமணம் முடிச்சிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கு வந்து நம்ம சரியா சொல்ல முடியாது. மேபி இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப லோத்தோட மனைவி வந்து ஒருவேளை அவங்க வந்து சோதோம் குமாரா பட்டணத்துல வாழ்ந்த ஒரு ஸ்திரீயா காணப்படலாம் அப்படின்னு வந்து வேத நிபுணர்கள் வந்து
சொல்றாங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் லோத்து வந்து ஒரு நீதிமான். நம்ம புதிய ஏற்பாட்டுல பேதுரு 2 பேதுருல நம்ம வாசிக்கிறோம். ஆ 1 பேதுரு 2ல 7 to 8 வாசிக்கிறோம். லோத்து எப்படிப்பட்டவன்? நீதிமானாய் இருந்தான். நிறைய 2, 3 தடவை வந்து லோத்து வந்து நீதிமானாக இருந்தான் அப்படின்னு வந்து வேதத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ லோத்து வந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனா காணப்படுகிறார். கடவுளை வந்து வணங்கக்கூடிய ஒரு மனுஷனா இருக்கா. ஆனா அவங்க மனைவி வந்து நம்ம ரட்சிக்கப்பட்டவங்களா, ஆண்டவருக்கு பயப்படக்கூடிய ஸ்திரீயா, வேதத்தின்படி நடக்கிற ஸ்திரீயான்றது நமக்கு வந்து தெரியாது. சரிங்களா? அப்போ லோத்து வந்து இந்த ஒரு பெரிய செல்வாக்குகள் மத்தியில அவங்க மனைவி என்ன பண்ணாங்க, ஒரு பணக்கார ஹஸ்பண்டுக்கு கீழ வந்து அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். லோத்தோட எல்லா சம்பத்தையும் அவங்க கண்டிப்பா பார்த்திருப்பாங்க. ஏன்னா வந்து அந்த காலத்துல வந்து அவங்க பணக்காரங்களா இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய பணம் இருந்திருக்கலாம், நிறைய நகைகள் இருந்திருக்கலாம், நிறைய ஒருவேளை சோதம் குமார பட்டணத்துல போய் ஒரு வீடுகள் வாங்கி இருக்கலாம். அது இல்லாம அதிகமான ஆட்டு மந்தைகள், ஒட்டகங்கள், இப்படி அதிகமான ஒரு ஆஹ் சொத்துகளுடைய ஒரு மனுஷன் தான் லோத்து. இந்த சூழ்நிலையில தான் என்ன பண்றாங்க, லோத்தோட ஒய்ஃப் அவங்க கூட வாழ்றாங்க. இப்ப நமக்கு எல்லாருக்குமே தெரியும் லோத்துக்கு வந்து 2 பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் வந்து சோதோம் குமார பட்டணத்தை அழிக்கும் போது அந்த 2 பெண் பிள்ளைகளுக்கும் திருமணம் வந்து நிச்சயிக்கப்பட்டிருக்கு. திருமணம் முடிக்கக்கூடிய மருமகளை போய் என்ன பண்றாரு லோத்து, கூப்பிடுறாரு. ஆனா அவங்க வந்து வரமாட்டாங்க. அப்போ லோத்துடைய 2 பிள்ளைகளுக்கும் அங்க வந்து திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்குன்னு பாக்குறோம். சோ இந்த சூழ்நிலையில தான் கர்த்தர் என்ன பண்றாரு, சோதோம் குமார பட்டணத்தை அழிக்கும் போது லோத்தையும் லோத்து குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்காக முயற்சிகள் வந்து ஏறெடுக்கிறார். இது வந்து நம்ம ஒரு பேக்ரவுண்ட் வந்து பாக்குறோம். லோத்து யாரு, லோத்தோட மனைவி எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க. அப்போ கர்த்தர் ஏன் வந்து சோதோம் குமார பட்டணத்தை அழிக்கிறார் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அது எப்படிப்பட்ட ஒரு பட்டணமா காணப்படுகிறது, அநேக பாவங்கள் நிறைந்து ஒரு இடமா வந்து காணப்படுகிறது. தேவ தூதர்கள் என்ன பண்றாங்க, அழிக்கிறதுக்காக அந்த பட்டணத்துல வந்து வராங்க. நம்ம அதுதான் ஆதியாகமும் 19வது அதிகாரம் ஃபுல்லா நமக்கு வந்து அதுதான் நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்போ கர்த்தர் வந்து சோதோம் குமார பட்டணத்தை அழிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, தூதர்கள் 2 தூதர்கள் வந்து சோதோம் குமார பட்டணத்துக்கு போறாங்க. அப்ப லோத்து கூப்பிட்டு அவங்கள வந்து உபசரிக்கிறாரு. உபசரிச்சுட்டு என்ன சொல்றாரு, நம்ம 12ல அதான் வாசிக்கிறோம். நீங்க என்ன இவ்விடத்தில் உனக்கு இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள், மருமகனாவது உன் குமாரனாவது உன் குமார்த்திகளாவது பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போ. நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதா இருந்தது. இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். அப்போ கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிப்பதற்காக என்ன பண்ணிருக்காரு, 2 தூதர்களை அனுப்பியிருக்கார். அப்போ லோத்து ஆபிரகாம் ஜெபிச்சது நிமித்தம் கர்த்தர் லோத்துடைய குடும்பத்துக்கு கிருபை செய்யறார். அப்ப லோத்தை வந்து என்ன பண்றாரு கர்த்தர், நீங்க யார் யார் உனக்கு வேணுமோ அவங்களை எல்லாம் கூட்டிட்டு வெளியே வந்து நீங்க போங்கன்றாரு. ஆனா அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் தான் லோத்தோட மனைவியோட வாழ்க்கையில நடந்த காரியங்கள் நம்ம வந்து பாக்குறோம். அப்போ இந்த சம்பவத்துல வந்து லோத்து வந்து கீழ்ப்படியாம பின்னிட்டு பார்த்து உப்பு தூணால் ஆனாள் அப்படின்றத வந்து புதிய ஏற்பாட்டிலேயே நம்ம லூக்கா 17வது அதிகாரத்துல 32வது வசனத்திலையும் இயேசு கிறிஸ்து தன்னோட வருகையை பத்தி சொல்லும் போது, இயேசு கிறிஸ்துவோட வருகையை பத்தி சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு, இந்த காரியத்தையும் சொல்றாரு, லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்போ ஏன் வந்து ஆண்டவர் வந்து இத சொல்றாரு, லோத்தோட மனைவில என்ன பாவங்கள் வந்து காணப்பட்டது அப்படின்றது குறித்து நம்ம வந்து தியானிக்கலாம். அப்ப இங்க லோத்தோட வைஃப் செஞ்ச பெரிய தப்பு என்ன, இங்க ஆண்டவங்க என்ன சொல்றாரு, தூதர்கள் என்ன சொல்றாங்க, நம்ம 21ல வாசிக்கிறோம், 22ல வாசிக்கிறோம். தீவிரமாய் அங்கே அது இல்ல, நம்ம ஆதியாகமம் 19ல 17 வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன். அவர்கள் வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமூகத்தில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அப்ப தூதர்கள் இங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுனால நான் சுருக்கமா சொல்றேன். இவங்களை வந்து போங்க, வெளியே போங்க, நான் அழிக்க போறேன்னு சொல்லிட்டு 4-5 தடவை சொல்றாரு இல்லைங்களா? நான் 12வது வசனத்துல வாசிச்சேன், அங்கே நீங்க வெளியே அழைச்சிட்டு போங்கன்னு சொல்றாரு. 15வது வசனத்துல என்ன பண்றாரு, நீ வந்து நீங்க வெளியே கொண்டு போன்னு துரிதப்படுத்தினார்கள்னு சொல்லிட்டு 15ல வாசிக்கிறோம். 16லயும் என்ன சொல்றாரு, நீங்க வந்து கைய பிடிச்சிட்டு அவங்க என்ன பண்றாங்க, வெளியே கொண்டு போய் விட்டார்கள்னு சொல்லி பாக்குறோம். விட்டுட்டு அவங்க என்ன சொல்றாங்க,
நீங்க வந்து உங்க ஜீவன் தப்பிக்கொள்ள நீங்க ஓடி போங்க, பின்னிட்டு பார்க்காதீங்க. சமபூமியில எங்கும் நில்லாதீங்க, அழியாதபடிக்கு மலைக்கு ஓடி போங்கன்னு அவங்களுக்கு கட்டளை கொடுக்கிறாரு. அப்பயும் அவங்க வந்து என்ன பண்றாங்க, கிருபையா வந்து லோத் என்ன பண்றாரு, இங்க ஓடி போக முடியாது, எனக்கு இந்த இடத்த கொடுங்கன்னு சொல்லும்போது கூட அவர் என்ன சொல்றாரு, 22ல வாசிக்கிறோம், தீவிரமா எங்க ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் சேரும் மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். ஆகையால் அந்த ஊர் சோவார் எனப்பட்டது. அப்போ அவர் என்ன பண்றாரு, லோத்து கேட்ட உடனே, சரி நான் அந்த மலை தேசத்துக்கு என்னால போக முடியாது, நான் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த தேசத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு அவர் ஓடிடுறாரு. ஓடும்போது இங்க என்ன ஆகுது, லோத்தோட மனைவி அதான் பார்க்கிறோம். 24ல வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்னியையும் வர்ஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணத்தின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூண் ஆனாள். சோ இங்க வந்து கூட இங்க அவன் மனைவியோன்னு தான் சொல்லப்படுது. லோத்தின் மனைவி கூட அங்க வந்து சொல்லப்படல. அப்போ இங்க கடவுள் என்ன பண்றாரு, இந்த இடத்த விட்டு நீங்க ஓடி போங்க. ஓடி போகும்போது என்ன பண்ணக்கூடாது, நீங்க திரும்பி பார்க்காதீங்க. உங்க ஜீவன் தப்பித்துக் கொள்ளும்படி ஓடி போங்கன்னு சொல்றாரு. சோ இந்த கட்டளைய குடுக்கும்போது, இந்த கட்டளைய என்ன பண்றாங்க, லோத்து வந்து லோத்தோட மனைவி வந்து மீறும்போது அவங்க வாழ்க்கையில நடந்த காரியம் தான் ஒரு பெரிய ஒரு சாபமா சொல்லப்பட்டிருக்கு. வேற எந்த இடத்துலயுமே கர்த்தர் தண்டிக்கும்போது, கர்த்தர் தன்னோட சாபத்த அனுப்பும்போது நெறைய பேத்த சாகடிச்சிருக்காரு. கொல்லிவாசி சர்ப்பங்களை கொண்டு சாகடிச்சிருக்காரு. இல்ல பூமிய பிளந்து கீழ போயிருக்காங்க. அக்னி வந்து பட்சித்ததுன்னு பார்த்திருக்கோம். இல்லன்னா வந்து உடனே அவங்க ஜீவனை விட்டாங்கன்னு சொல்லி பார்த்திருக்கோம். ஆனா எங்கேயுமே வந்து அ அவங்க உப்புத்தூண் அதாவது ஒரு 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 உப்புத்தூண் அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்றாங்க, ஒரு அவங்க வந்து ஒரு பாறை மாதிரி, உப்பு பாறை மாதிரி என்ன பண்றாங்க அந்த இடத்துல நின்றாங்க. இப்பயுமே லேயாளுடைய சாரி லோத்தோட மனைவியோடைய அந்த கல்லறை அதாவது உப்பு தூணானது இன்னுமே வந்து இருக்குது அப்படின்னு வந்து யூடியூப்ல பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த போட்டோஸ் எல்லாம் குடுக்குறாங்க. அது வந்து ஒரு பாறை மாதிரி அவங்களுடைய சரீரத்துல வந்து அப்படியே பாறையா மாறி இருக்கு அப்படின்னு. அப்போ கர்த்தர் வந்து எவ்வளோ தண்டனைகள் உண்டு, எத்தனையோ வந்து சிக்ஷைகளை கொடுக்கிறாரு, வாதைகளை கொடுக்கிறாரு, பனிஷ்மெண்ட் கொடுக்கிறாரு. ஆனா இங்க பார்க்கும்போது இங்க என்ன பண்ண உப்புத்தூண் ஆகக்கூடிய ஒரு பெரிய சாபத்தை வந்து குடுத்துடுறாரு. அந்த உப்புத்தூண் வந்து எல்லாருக்கும் ஒரு அடையாளமா ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, குடுத்திருக்காரு. ஏன்னா நீங்க இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நமக்கும் எச்சரிப்பா இருக்கணும்ன்றதுக்காக ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த உப்புத்தூண் இன்னமும் வந்து அங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அப்ப இப்படி வந்து லோத்தோட மனைவி ஆனதுக்கு வந்து என்ன அவங்க வாழ்க்கையில பாவங்கள் காணப்பட்டது அப்படின்றது குறித்து நம்ம தியானிக்கலாம். சோ அப்படி தியானிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையில இந்த பாவங்கள் இருக்குதா அப்படின்றத நம்ம சரி செய்து கொள்ள தேவன் நமக்கு வந்து உதவி செய்வாராக. நம்ம சுருக்கமா பார்க்கலாம், ரொம்ப நேரம் இருக்காது. இப்ப லோத்தோட மனைவியோட வாழ்க்கையில காணப்பட்ட பாவங்கள் அப்படின் போது முதலாவது பார்க்கும்போது லோத்து மனைவி வந்து கடவுளின் கிருபையை அதிகமா அலட்சியம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணா காணப்பட்டாங்க. கர்த்தர் வந்து என்ன பண்ணிருக்காரு, அவங்களுக்கு அதிகமான கிருபைகளை கொடுத்திருக்காரு. எப்பெல்லாம் ஆண்டவர் கிருபைகளை கொடுத்திருக்காரு, நம்ம ஆரம்பத்துல லோத்தோட மனைவியை குறித்து படிக்கும்போது நம்ம லோத்தையும் சேர்த்துதான் நம்ம என்ன பண்ண முடியும், படிக்க முடியும். ஆண்டவர் வந்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து வரும்போது அவர் வந்து என்ன பண்றாரு, தவறு செஞ்சாலும் கூட பாவமான இடத்துல போய் அவர் இருந்தாலும் கூட கர்த்தர் கிருபையா என்ன பண்றாரு, லோத்தை வந்து பாதுகாக்கிறாரு. அது மட்டும் இல்ல, ஒரு தடவை லோத்தோடைய குடும்பத்தார வந்து வேற ராஜாக்கள் பிடிச்சிட்டு போகும்போது ஆபிரகாம் போய் காப்பாத்தி திரும்ப கூட்டிட்டு வருவான்னு சொல்லி பாக்குறோம். அப்போ அந்த இடத்துல வந்து லோத்துக்கு ஆண்டவர் என்ன கிருபையை கொடுக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இந்த சோதாம் குமார பட்டணத்தை அழிக்குவதற்கு இருக்கும்போது கர்த்தர் கிருபையா என்ன பண்றாரு, லோத்தையும் லோத்து குடும்பத்தையும் காப்பாத்துறாரு. இங்க லோத்து மட்டும் தான் ரட்சிக்கப்பட்ட நீதிமானா காணப்படுகிறார். ஆனா கர்த்தர் கிருபையா அவருடைய பிள்ளைகளையும் அவருடைய மனைவியும் என்ன பண்றாரு, இந்த இந்த அந்த அழிவிலிருந்து காப்பாத்துறார். அப்போ கர்த்தர் இவங்களுக்கு அதிகமான ஒரு கிருபையையும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களையும் என்ன பண்ணிருக்காரு, அவங்க வாழ்க்கையில அதிகமா கொடுத்திருக்காரு. நம்ம தூதர்கள் வந்து அதை என்ன பண்றாங்க, லோத்தோட மனைவி அலட்சியப்படுத்துறாங்க. கர்த்தருடைய காரியங்களை வந்து அவங்க வந்து மதிக்காம, ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியங்கள வந்து ஏற்றுக்கொள்ளாம அவங்க என்ன பண்றாங்க, அலட்சியப்படுத்தக்கூடியவங்களா காணப்படுறாங்க. எப்படின்னு பார்க்கும்போது தூதர்கள் வராங்க.
இங்க தூதர்கள் வரும்போது லோத்து தான் என்ன பண்றாரு, சமைச்சு அவங்களுக்கு பரிமாறுறாருன்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். நீங்க அந்த அதிகாரத்தை ஃபுல்லா வாசிச்சீங்கன்னா இருக்கும். அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான், அவர்கள் புசித்தார்கள்ன்னு சொல்லிட்டு பாக்குறோம். யார் இந்த இடத்துல அப்பங்களை சுட்டு விருந்து பண்ணினார்னா லோத்து தான் பண்றாரு. அப்புறம் அவர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி அந்த தேசத்து மக்கள் வந்து நாங்கள் அறிய வேண்டும், அந்த மனுஷர்களை அனுப்புங்கன்னு சொல்லும்போது லோத்து என்ன பண்றாரு, அந்த இடத்துல சண்டை போடுறாரு பாக்குறோம். தன்னுடைய பெண் பிள்ளைகளை எடுத்துக்குங்க, இவங்களை விட்டுடுங்கன்னு சொல்லி பாக்குறோம். அப்ப இந்த எந்த 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 இடத்துலயுமே வந்து லோத்தோட மனைவி குறித்து நம்ம எங்கேயுமே வாசிக்கவே இல்ல, இல்லைங்களா? அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது லோத்துவோட மனைவி வந்து ஆண்டவருடைய காரியத்திலையும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களிலும் ஆண்டவர் செய்யக்கூடிய கிரியைகளிலும் அவங்க என்ன பண்ணல, பிரியப்படாம அவற்றை அலட்சியப்படுத்தக்கூடிய ஒரு பெண்ணா காணப்பட்டாங்கன்னு பாக்குறோம். ஏன்னா வந்து அவங்க சோதோம் குமார பட்டணத்துல வந்து பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்காங்க. அந்த இடத்துல வந்து லோத்து வந்து நீதிமானா காணப்படுகிறாரு. ஆனாலும் கூட லோத்தோட மனைவி வந்து என்ன பண்றாங்க, நீங்க ஆண்டவரை அறிந்து கொள்ளணும், தானும் ஒரு நீதிமானாக இருக்கணும், தானும் ஒரு பரிசுத்தவான்களாக இருக்கணும் அப்படின்னு எதுவுமே அவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டாதபடிக்கு அவங்க என்ன பண்றாங்க, அந்த சோதோம் குமாரா பட்டணத்துல இருக்கக்கூடிய மக்களை போல அவங்களும் என்ன பண்றாங்க, தன் இருதயத்துல வந்து உலக கவலை, உலக ஆசைகளையும் உலகமான காரியங்களையும் நினைச்சு அவங்க என்ன பண்றாங்க, இருக்கக்கூடிய ஒரு பெண்ணா காணப்பட்டாங்க. அவங்க பிள்ளைகளுக்கு பரிசுத்தத்தை பத்தியும் அவங்க பிள்ளைகளுக்கு கடவுளுடைய காரியத்தையும் இவங்க சொல்லி கொடுத்திருப்பாங்க நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்க பெண் பிள்ளைகள் 2 பேருமே அவங்க அம்மா உப்பு தூணானதுக்கு அப்புறம் அவங்க அப்பாவோட சேர்ந்து பிள்ளைகளை பெற்றுக்கொள்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அப்புறம் அம்மா வந்து தன் பெண் பிள்ளைகளுக்கு வந்து எப்படி பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளணும், எது பரிசுத்தம், எது தேவனுக்கு பிரியமானது அப்படின்ற ஒரு காரியத்தை கூட இவங்க என்ன பண்ணிருக்கல, சொல்லி கொடுக்காத ஒரு அம்மாவா இருந்திருக்காங்க. அப்போ இந்த பிள்ளைகளுக்கு அத குறித்து ஒரு அறிவு இல்லாதபடி இருக்குதுன்னு நம்ம இங்க வந்து பாக்குறோம். அப்ப இந்த மாதிரி கடவுள் வந்து கிருபையா வந்து 4 தடவை என்ன பண்றாரு, நீங்க ஓடி போங்க, இந்த இடத்தை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருபையா என்ன பண்றாரு, அவங்களுக்கு உதவி செய்யறாரு. இப்ப இவ்வளவு ஒரு கிரேஸ் வந்து கடவுள் அந்த குடும்பத்துக்கு கொடுக்கும்போது அவங்க என்ன பண்றாங்க, அத வந்து அலட்சியப்படுத்தக்கூடிய, அத வந்து மதிக்காதபடிக்கு, அத அசட்டை பண்ணக்கூடிய ஒரு பெண்ணா லோத்தோட மனைவி வந்து காணப்பட்டாங்க. அது எப்படி நம்ம சொல்றோம்னா, அவங்க வந்து கடவுள் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்போதே கூட போகலாம் அப்படின்ற ஒரு ஏற்பாடே இல்ல. எல்லாரும் தாமதிக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். தூதர்கள் கைய பிடிச்சு இழுத்துட்டு போய் என்ன பண்றாங்க, வெளிய விட்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ கடவுள் எவ்வளவு கிரேசியஸா அவங்க மேல கர்த்தர் நினைச்சார்னா, அவங்களுடைய கீழ்ப்படியாத நிமித்தம், அவங்களுடைய தாமதத்து நிமித்தம் தேவன் அழித்து போட முடியும். ஆனா கடவுள் கிருபையா அவங்கள வந்து என்ன பண்றாரு, உதவி செய்றாரு. அப்படியே கிருபையா கர்த்தர் உதவி செஞ்சாலும் கூட, லோத்தோட மனைவி என்ன பண்றாங்க, அவங்க வந்து அலட்சியப்படுத்தக்கூடிய கடவுளுடைய பிரசன்னத்தையும், கடவுளுடைய கிரேஸையும் அலட்சியப்படுத்தக்கூடியவங்களா காணப்பட்டாங்க. இப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலயும் பார்க்கும்போது சில சமயம் நம்மளும் லோத்தோட மனைவி போல கடவுள் நமக்கு கிருபையா கொடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்றோம், அலட்சியப்படுத்தக்கூடியவங்களா இருக்கிறோம். இப்ப கர்த்தர் வந்து நமக்கு நல்ல ஹெல்த் கொடுத்திருக்காரு, நல்ல வசதிகளை கொடுத்திருக்கலாம், இல்ல நம்ம நல்ல சபைய கொடுத்திருக்கலாம். இந்த மாதிரி கடவுள் நமக்கு கிருபையா வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து கர்த்தர் கொடுத்திருப்பாரு. ஆனா நம்ம அது எல்லாமே இது தேவன் நமக்கு கொடுத்தாரு அப்படின்னு நம்ம நினைக்காதபடிக்கு நம்ம என்ன பண்றோம், அநேக சமயத்துல அதை அலட்சியப்படுத்தி நம்ம என்ன பண்றோம், வீணடிக்கக்கூடியவங்களா இருக்கணும். கர்த்தருடைய கிருபையை போக்கடிக்கிறவர்களாக நம்ம என்ன பண்றோம், காணப்படுறோம். உம் தே தேவன் வந்து தேவனுக்கு ஒரு பிரியமான வழியில நம்ம போகாதபடிக்கு நம்ம என்ன பண்றோம், லோத்தோட மனைவி போல அந்த கிருபையை வந்து வீணடிக்கக்கூடிய பிள்ளைகளா நம்ம வந்து காணப்படுகிறோம். இப்ப நம்ம வாழ்க்கையிலயும் நம்ம நிறைய இடங்கள் அப்படிதான் நம்ம வந்து செய்யக்கூடியவங்களா இருக்கிறோம். சில சமயம் நினைச்சுக்கிறோம் நமக்கு ஹெல்த் இருக்கு, நல்ல ஹெல்த் இருக்குன்னா அது என்னோட பலத்தினால நான் இருக்கிறேன் அப்படின்னு. அப்படி இல்ல, கடவுள் கொடுத்த கிருபையினாலதான் நம்ம என்ன பண்ண முடியும், ஹெல்த்தியா இருக்க முடியும். அதே மாதிரி நமக்கு கடவுள் கொடுத்த பண நமக்கு வசதிகள் இருக்கு, நம்ம நல்லா சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அது கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம். அப்ப அது கடவுள் கொடுத்ததுன்னு நினைச்சு நம்ம என்ன பண்ணணும், கர்த்தருக்கு பிரியமான வழியில நம்ம நடக்கக்கூடியவங்களா இருக்கணும். லோத்து மனைவி அப்படி நடந்துக்கல. கடவுள் கிருபையா குடுக்குறாரு. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, அலட்சியப்படுத்தக்கூடிய ஒரு பெண்ணா காணப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். 2வது பார்க்கும்போது லோத்தோட மனைவி தேவனுடைய தெய்வீக கட்டளைக்கு அவங்க கீழ்ப்படியாத பெண்ணா காணப்பட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அவங்க கட்டளைக்கு வந்து கீழ்ப்படியல. நான் சொன்ன மாதிரி 19 12ல வாசிக்கும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கீங்க,
இங்க யாராவது இருக்கிறாங்களா? இந்த ஸ்தலத்த நான் அழிக்க போறேன். அழிக்க கர்த்தர் எங்கள அனுப்பினாரு. நீ என்ன பண்ணு? நீயும் உன் மனைவியும் பிள்ளைகள் எல்லாம் நீங்க வந்து போங்க அப்படின்னு கர்த்தர் சொல்லும்போது, உடனே அவங்க என்ன பண்ணல? கீழ்ப்படியவே இல்ல. அதுக்கு ரீசன் நமக்கு தெரியாது. ஒருவேள லோத்தோட மனைவி வந்து அ அ ஒருவேள கோஆப்பரேட் பண்ணாம இருந்திருக்கலாம். அ ஏன்னா வந்து அவங்கள எல்லாரும் போகும்போது அவங்க தான் என்ன பண்றாங்க? பின்னாடி திரும்பி பார்த்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப அவங்க இருதயம் ஃபுல்லா சோதோம் குமாரா பட்டணத்துல தான் இருந்தது. அப்போ தேவன் வந்து முதல் தடவ சொல்லும்போது, அவங்க கீழ்ப்படியாததுக்கு வந்து காரணம், ஒருவேள லோத்தோட மனைவி என்ன பண்ணியிருக்கலாம்? லோத்துக்கு வந்து உதவி செய்யாம இருந்திருக்கலாம். நம்ம போ வேண்டாம், இங்கேயே இருக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நமக்கு இவ்வளவு சொத்து பத்துகள் இருக்கு. நினைச்சு பாருங்களேன். இப்போ நமக்கே ஒரு எர்த்குவாக் வருது, இல்ல வெள்ளம் வருது. இப்ப சென்னையில எல்லாம் வெள்ளம் வந்துச்சு. அப்படின்னும்போது, திடீர்னு வெள்ளம் வருது அப்படின்னும்போது, நமக்கு வந்து உடனே உயிரை காப்பாத்திக்கணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. நம்ம வீட்ல என்னென்ன திங்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துட்டு போகணும் அப்படின்னு தான் யோசிப்போம் ஒழிஞ்சு, வெள்ளம் வந்து நம்மள வந்து சாகடிச்சிடும். ஒரு தடவை, 2 தடவை வெள்ளம் வந்ததுக்கு அப்பதான் உயிரோட பயம் வருது. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? வீட்ல என்னென்ன திங்ஸ் எல்லாம் எடுத்துக்க முடியுமோ, அதெல்லாம் எடுத்துக்கலாம்னு தான் நினைப்போம். ஒரு வாடகை வீட்ல இருந்துட்டு கொஞ்சம் திங்ஸ் வச்சிருக்கக்கூடிய நம்மளே அப்படி யோசிக்கும்போது, லோத் வந்து அவ்வளோ ஒரு பணக்காரரா இருக்காரு. அவர்கிட்ட நெறைய ஆஸ்திகள் இருக்கு, நகைகள் இருக்கு, வீடுகள் இருந்திருக்கலாம், ஆட்டு மந்தைகள், ஒட்டகங்கள் நெறைய இருந்திருக்கலாம். அப்படி இருக்கும்போது, ஆண்டவர் வந்து இந்த இடத்த விட்டு வெளிய போங்கன்னும்போது, லோத்தோட மனைவிக்கு வந்து அது பிடிக்காத ஒரு காரியமா இருந்திருக்கலாம். எப்படி இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து போறது? அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தாமதிக்கிறாங்க. 2வது தடவ என்ன பண்றாங்க? துரிதப்படுத்தினார்கள்ன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப கூட லோத்தோட மனைவிக்கு வந்து நம்ம கர்த்தர் சொல்றாரு, நம்ம போலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து லோத்தோட மனைவிக்கு இல்ல. கர்த்தர் வந்து பார்க்கிறாரு, இவங்க போக மாட்டாங்கன்னு தெரிஞ்சுட்டு, கைய பிடிச்சுட்டு அவர் என்ன பண்றாரு? வெளிய கொண்டு போய் விடுறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்பயும் வந்து என்ன பண்றாரு? வந்து நீங்க பின்னாடி பார்க்காம போங்கன்னு வந்து எச்சரிக்கிறாங்க. ஆனா, என்ன பண்ணல லோத்தோட மனைவி, அந்த சத்தத்துக்கு, அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவங்க என்ன பண்றாங்க? ம் பின்னாடி திரும்பி பார்க்கறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ கடவுள் இவ்ளோ ஒரு அ ஒரு தடவ சொன்னாவே நம்ம எப்படி இப்ப என்ன பண்ணணும்? ஆண்டவரோட வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியக்கூடியவங்களா இருக்கணும். நம்ம இப்ப வேதத்த வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், பிரசங்கத்த கேட்கிறோம். அப்படிங்கும்போது, ஒரு தடவ கர்த்தர் வேதத்த வந்து வெளிப்படுத்தும்போது நம்ம கீழ்ப்படியணும்னு தேவன் வந்து எதிர்பார்க்கிறார். இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, இங்க தேவனுடைய மனுஷர்கள் வந்து இங்க எச்சரிக்கல. தேவ தூதர்களே வந்து இங்க என்ன பண்றாங்க, நாங்க அழிக்க போறோம். இந்த இடத்த விட்டு போங்கன்னு சொல்லி அவங்கள வந்து சொல்றாங்க. அப்போ எவ்ளோ ஒரு கடவுளுடைய பிரசன்னத்த அவங்க உணர்ந்தவங்களா இருக்கணும். தேவ தூதர்களே வந்து சொல்றாங்க அப்படின்னா, எவ்ளோ ஒரு பயந்து அந்த வசனத்துக்கு அவங்க கீழ்ப்படியக்கூடியவங்களா இருக்கணும். ஆனா வந்து லோத்தோட மனைவி இங்க வந்து துணிகரமா அவங்க என்ன பண்றாங்க? ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாம திரும்பி பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். ம். அப்போ இந்த கீழ்ப்படியாமல் அவங்க பின்னாடி பார்க்கறதுக்கு வந்து அவங்க என்ன பண்றாங்க? ஆ அந்த ஒரு ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியணுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்து இல்ல. அதனால தான் அவங்க என்ன பண்றாங்க? வந்து அவங்க கீழ்ப்படியாதபடிக்கு ஆண்டவர் வசனத்துக்கு எதிர்த்து நிக்கக்கூடியவங்களா காணப்படும். இப்ப வந்து ஆண்டவர் வந்து சொல்லியிருக்காரு. செய்யாம போனா இப்ப என்ன நடக்க போகுது? ஒண்ணும் செய்ய மாட்டாரு. அப்படின்னு நினைச்சுட்டு அவங்க என்ன பண்றாங்க? பின்னாடி திரும்பி பார்க்கறாங்கன்னு வந்து பார்க்கிறோம். இல்லைங்களா? அப்ப ஆண்டவருடைய வசனத்துக்கு அந்த கட்டளைக்கு அவங்க என்ன பண்ணல? கீழ்ப்படிய இல்லன்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலயும் கூட நம்ம பார்க்கும்போது இந்த மாரி அநேக சமயம் நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவர் வசனத்துக்கு நம்ம குடுக்கும்போது, நம்ம கீழ்ப்படியாதபடிக்கு எதிர்த்து நிக்கக்கூடிய பெண்களா நம்ம வந்து காணப்படுகிறோம். எவ்ளோ சத்தியங்கள் தேவன் நமக்கு குடுக்குறாரு. ம். கணவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும். நம்ம வந்து அ ச ச ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருக்கணும். அநேக பிரமாணங்களையும், வசனங்களையும் ஆண்டவர் வந்து வசனத்தின் மூலம் நமக்கு நெறைய கட்டளைகள குடுக்குறாரு. கோவப்படக்கூடாது, முறுமுறுக்கக் கூடாது, நம்ம வந்து மத்தவங்கள குறை சொல்லக்கூடாது, இருதயத்துல கசப்பு இருக்கக்கூடாது, மற்றவங்கள குறித்து நியாயம் தீர்க்கக்கூடாது, மத்தவங்கள மத்தவங்கள பத்தி நம்ம புறம் கூறி இருக்கக்கூடாது. இப்படி நெறைய கட்டளைகள வந்து தேவன் நமக்கு குடுத்திருக்காரு. நம்ம படிக்கும்போது, வேதத்த படிக்கும்போது அநேக வசனங்கள் நமக்கு குடுத்திருக்காரு. நம்ம பெருமை பாராட்டக்கூடாது. இந்த மாரி கோவப்படக்கூடாது, பொறாமப்படக்கூடாது. அப்படியெல்லாம் ஆண்டவர் நமக்கு அ வசனங்கள் குடுக்கும்போது, நம்ம என்ன பண்றோம்னா, அந்த வசனத்துக்கு கீழ் பய நய வ நடு அதாவது பயந்து நடுங்கி நம்ம கீழ்ப்படியாம, நம்ம என்ன பண்றோம்? கர்த்தர் என்ன செய்ய போறாரு?
தண்டிச்சிருவாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்த்து நிக்கக்கூடியவங்களா இருக்கும். அப்படிதான் லோத்தோட மனைவி வந்து செஞ்சாங்க. அவங்களுடைய வாழ்க்கைய அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு ஆண்டவர் எவ்வளோ பிரயாசப்படுறாரு, எவ்வளோ ஸ்டெப் எடுக்கிறாரு. ஆனா இவங்க அந்த காரியங்களுக்கு கொஞ்சம் கூட பயப்படாதபடிக்கு அந்த வசனத்துக்கு கடவுளோட பிரசனம் இருக்கு, கர்த்தர் சொல்றாரு, அப்படி சொன்னதுக்கு அப்படியே கீழ்ப்படியணும்ன்ற ஒரு பயமே இல்லாதபடிக்கு அவங்க என்ன பண்றாங்க, பின்னாடி திரும்பி பாக்குறாங்கன்னு பாக்குறோம். இப்ப நம்மளோட வாழ்க்கையில அப்படி நம்ம இருக்கவே கூடாது. நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர் நமக்கு வசனங்கள் சொல்லும்போது, சத்தியங்கள் சொல்லும்போது, பிரசங்கத்தின் மூலம் கேட்கும்போது, நம்ம குவைட் டைம் எடுத்து வாசிக்கும்போது, நமக்கு பாவங்கள உணர்த்துறாரு. இதை சரி செய்யணும்னு சொல்லும்போது, நம்ம என்ன பண்ணணும், அந்த வசனத்துக்கு வந்து கீழ்ப்படியக்கூடியவங்களா இருக்கணும். லோத்தோட மனைவி போல நம்ம என்ன பண்ணக்கூடாது, தவறு செய்ய கூடாது. அது 2வது சத்தியம். 3வது பார்த்தோம் அப்படின்னா, லோத்தோட மனைவி ஏன் அவங்க திரும்பி பார்த்தாங்கன்னா, 3வது ஒரு பாவம் அவங்க வாழ்க்கையில முக்கியமா காணப்படுது. உலகத்தோடைய சிநேகம் இல்லையா? அவங்க அதிகமா என்ன பண்ணாங்க? உலகத்த வந்து நேசிச்சாங்க. அதுவும் குறிப்பா சோதம் குமாரா பட்டணத்த அவங்க அதிகமா நேசிச்சாங்க. ஏன் அந்த பட்டணத்த அதிகமா நேசிச்சாங்கன்னா, அவங்களுடைய பொருட்கள், அவங்களுடைய சொத்து, பத்து எல்லாம் எங்க இருந்துச்சு? அந்த பட்டணத்துல தான் இருந்தது. அப்போ இவங்க என்னது உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ, அங்க உங்கள் இருதயம் இருக்கும்னு சொல்ற மாரி, அ ல ல லோத்தோட மனைவியோட எல்லா பொக்கிஷமும் சோதோம் குமார பட்டணத்துல தான் இருக்கு. அப்போ அவங்க உலகத்த நேசிச்சதுனால, அவங்க இருதயத்துல வந்து பொருளாசை இருந்தனால அவங்க என்ன பண்றாங்க, திரும்பி பார்த்தாங்க நம்ம வந்து பார்க்கணும். இததான் லூக்கால நம்ம 17வது அதிகாரத்துல வந்து இயேசு கிறிஸ்து சொல்லும்போது என்ன சொல்றாரு? அந்த வசனத்துல வந்து சொல்றாரு. நீங்க என்ன பண்ணாதீங்க, ம் ல உ இயேசு கிறிஸ்து வருகை இருக்கும். அந்த வருகையில வந்து இத எடுக்கலாம், அத எடுக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க வந்து போகாதீங்க. லோத்தோட மனைவிய வந்து நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு நமக்கு லூக்கா 17:32ல வந்து சொல்லியிருக்காரு. அப்போ அவன் சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, அ தன் ஜீவனை ரட்சித்துக் கொள்கிறவன் அதை இழந்து போவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு. நான் வாசிக்கிறேன் அந்த வசனம் மட்டும். லூக்கா 17:32. இதோட பேக்ரவுண்ட் பார்க்கும்போது, சொல்லிட்டே வர்றாரு. இயேசு கிறிஸ்துவோட வருகை இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எல்லாம் அங்கேயும் இங்கேயும் ஓடுவாங்க. அப்ப நோவா காலத்துல நடந்தது போல நடக்கும். லோத்தோட நாட்கள் நடந்தது போல இருக்கும். அப்போ வந்து என்ன சொல்றாரு, மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலே அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 30ல இருந்து வாசிக்கிறாரு. அந்த நாளிலே வீட்டின் மேல் இருப்பவன் வீட்டில் உள்ள தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன். அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமல் இருக்க கடவன். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான். இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்து கொள்ளுவான். அப்படின்னு வந்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த பொருளாசை, அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள் மீது நம்ம ஆசை வைக்கக் கூடாது. நம்ம இருதயத்தை அங்க வைக்கக்கூடாது அப்படின்னு இயேசு கிறிஸ்து வந்து இங்க சொல்லும்போது, அதுக்கு எடுத்துக்காட்டா இங்க யார சொல்றாரு? லோத்தோட மனைவி வந்து சொல்றாரு. ஏன் அப்படின்னா, லோத்தோட மனைவியோட இருதயம் வந்து பொருள் ஆசையினால் நிறைந்து வந்து காணப்படுகிறது. லோத்தோட மனைவி ஏன் பின்னாடி திரும்பி பார்த்தாங்கன்றதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, அவங்க வந்து பொருளாசை உள்ள ஒரு ஸ்திரீயா காணப்பட்டாங்க. தன்னுடைய கர்த்தர் அழிக்க போறாரு. ஐயோ! என்னோட பொருள்கள்லாம் அழிந்து போகுதே! என்னோட சொத்து பத்தெல்லாம் அங்க அழிய போகுதே! அப்படின்னு அவங்க இருதயம் அங்க இருந்தனால அவங்க என்ன பண்ணாங்க? கர்த்தர் சொல்வதை கேட்காதபடிக்கு அவங்க திரும்பி பார்த்தாங்கன்னு வந்து பார்க்கிறோம். அப்ப நிஜமாகவே இந்த பொருளாசை என்ற அந்த காரியம் வந்து நம்ம என்ன பண்ணோம்? தேவனை விட்டு விலகி அதிகமா அழைத்து செல்லக்கூடிய ஒரு காரியமா காணப்படும். நம்ம வாசிக்கிற 1 தீமோத்தேயு 6ல பண ஆசை எல்லா தீமைகளுக்கும் வேறா இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். அப்போ அந்த பண ஆசை, பொருள் ஆசை, உலக பொருளுக்கு மேல இருக்க ஆசை வந்து எல்லா தீமைகளுக்கும் அந்த ஒரு ஆசை வந்து என்ன பண்ணும் நம்மள அநேக பாவங்களுக்குள்ள நடத்தக்கூடியதா இருக்கும். லோத்தோட மனைவிக்கு வந்து பின்னாடி திரும்பி பார்த்ததுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, ஆண்டவருக்கு பயப்படக்கூடியாத ஒரு காரியம், ஆண்டவருடைய கிருபையை அலட்சியப்படுத்தின ஒரு காரியம் என்னன்னா, அவங்க இருதயத்துல முழுவதும் பொருளோட ஆசை, அதாவது உலகத்துல இருக்கக்கூடிய அழியக்கூடிய அந்த அநித்தியமான பொருள் மேல தன் இருதயத்த வச்சிருந்தாங்க. அதனால அவங்க கர்த்தரை நேசிக்கவோ, கர்த்தருக்கு பயப்படவோ, கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியணும்ன்ற எண்ணமே அவங்களுக்கு வந்து தோணல. இல்லைங்களா? இப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நம்ம வந்து இந்த மாரி தேவனை விட்டுட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய
பொருட்கள் மீது அதிகமான ஆசை வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வேளை வந்து ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், நெறைய ட்ரெஸ் வாங்கணும், சாரீஸ் வாங்கணும், சுடிதார்ஸ் வாங்கணும், இல்ல வெஹிக்கிள் வாங்கணும், இல்ல பணம் நெறைய சேர்த்து வைக்கணும், இல்ல உலகத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகள நல்லா ஸ்கூல்ல படிக்க வைக்கணும். இந்த மாதிரி உலகத்துக்குரிய காரியங்கள நம்ம அதிகமா யோசிச்சுட்டு இருந்தோம்னா, நிஜமாகவே நம்ம கடவுள் வந்து நம்ம வாழ்க்கையில செயல்படக்கூடிய காரியங்கள் நம்ம அறிந்து கொள்ளாதபடிக்கு நம்ம கண்கள் எப்படி இருக்கும்? குருடாக்கப்பட்டதா இருக்கும். லோத்தோட மனைவி அப்படிதான் இருக்காங்க. அவங்க இருதயம் ஃபுல்லா அங்க இருந்தனால, தேவன் என்ன சொல்றாரு? தேவன் என்ன செய்ய போறாரு? என்ன எச்சரிக்கிறாரு? ஏன் இப்படி செய்யணும்னு சொல்றாரு? எத குறித்தும் அவங்க இருதயம் வந்து யோசிக்கவே இல்ல. அவங்க இருதயம் முழுவதும் அந்த பொருட்கள்னால நிறைஞ்சிருந்தது. அதனால அவங்க என்ன பண்றாங்க? பின்னாடி திரும்பி பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இப்ப இந்த ஆசை, இந்த பொருளாசைன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாவமா காணப்படுகிறது. பொதுவாக சொல்லுவாங்க, ஆண்களை விட பெண்களுக்கு தான் இந்த உலகத்தில் இருக்க பொருட்கள் மீது அதிகமான ஆசைகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நிஜமோ பொய்யோ? ஆனா அப்படிதான் இருக்கு. அப்ப நம்ம விசுவாசிகளாகிய நம்ம பெண்களாகிய நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம இருதயம் வந்து உலகத்துல இருக்க பொருட்கள் மேல ஆசைப்படக்கூடாது. நமக்கு போதுமென்று இருக்கிற மனசே நமக்கு வந்து போதும் அப்படின்னு மனரம்யமா நம்ம இருக்க நம்ம என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ளக்கூடியவங்களா இருக்கணும். யூதாசும் அப்படிதான் பண்ணாரு. யூதாஸ் வந்து அவருடைய சீஷராக இருந்தாலுமே, இயேசு கிறிஸ்துவோட சீஷராக இருந்தாலுமே, பணப்பை அவர்கிட்ட இருந்ததுனால, அவர் என்ன பண்றாரு? பாவம் செய்யறாரு. இல்லீங்களா? பண ஆசையினால என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்துவ காட்டிக் குடுத்தாருன்னு பார்க்கிறோம். ஒரு பண ஆசை என்ன ஒரு 30 வெள்ளி காசுக்காக அவர் என்ன பண்ணாரு? இயேசு கிறிஸ்து உலகத்த படைச்ச ஆண்டவர், நமக்காக மரித்த ஆண்டவர், மெசியா எவ்வளவு பிரசங்கங்கள் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் கண்ண மறைச்சிருச்சு. பணம். பணம் குடுத்தா அவர காட்டிக் குடுக்கணும். அப்ப அந்த பண ஆசை என்ன பண்ணுது? யூதாஸ இயேசு கிறிஸ்து யாரென்றுனே தெரியாம அவர் என்ன பண்ணுது? மறைச்சு ஆண்டவர காட்டிக் குடுக்குறான்னு சொல்லி பார்க்கிறோம். அதே மாரி நெறைய வேதத்துல பண ஆசை நிமித்தம் ஆகாப் என்ன பண்றாரு? நாபோத்தோட திராட்சை தோட்டம் வேணுன்றதுக்காக என்ன பண்றாங்க? அவன கொன்னு போட்டுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். எசபேல் என்ன பண்றாங்க? அவங்கள சாகடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்போ இந்த மாரி வேதத்துல அநேக மக்கள் வந்து பண ஆசையினால என்ன பண்றாங்க? தங்கள தன் இருதயத்த வந்து நிரப்பிக் கொள்றாங்க. அப்படி பண ஆசைப்பட்டு அவங்க சந்தோஷமா வாழ்ந்தாங்களா? இல்ல. லோத்தோட மனைவி பொருளாசைப்பட்டாங்க. ஆனா அவங்க வாழ முடியல. என்ன பண்ணாங்க? ஒருவேள அவங்க கடவுள் சொன்னத கேட்டு கம்முனு கீழ்ப்படிஞ்சு பின்னாடி பார்க்காம போயிருந்தாங்கன்னா, லோத்தோட மனைவி, பிள்ளைங்களலாம் கர்த்தர் ஆசீர்வதிச்சு நல்லாவாவது வாழ்ந்திருப்பாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? அந்த பொருளாசை இருந்தனால, பின்னாடி பார்த்ததுனால உப்பு தூண் ஆனாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்போ அந்த ஆசைப்பட்ட பொருளும் அவங்களுக்கு கிடைக்கல. அவங்க ஜீவனும் இல்லாம போச்சு. யூதாஸ் அப்படிதான். யூதாஸ் 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு ஆண்டவர காட்டிக் குடுக்குறாரு. அந்த காச வச்சு அவர் சந்தோஷமா இருந்தாரா? இல்ல. அவர் நான்று கொன்று தூக்கு போட்டு செத்தார்ன்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதே மாரி தான் ஆகாபு, எசபேல். அவங்க நாபோத்தோட தேட்டத்த வாங்கும்போது, கர்த்தர் என்ன பண்றாரு? நியாயம் தீர்க்கிற எசபேலோட ரத்தத்த வந்து நாய் தின்னுச்சு அப்படின்னு பார்க்கிறோம். எசபேல் என்ன பண்றாங்க? கொடூரமான முறையில வந்து சாகுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்போ இந்த பண ஆசை எல்லாம் அவங்கள எங்க கொண்டு போய் விட்டுச்சு? அழிவுக்குள்ள போய் விட்டது. அப்ப அதனால தான் சொல்றாரு, "பண ஆசை எல்லா தீமைகளுக்கும் வேர்" அப்படின்னு. அதுவும் விக்கிரக ஆராதனை. கொலோசியர்ல வாசிக்கிற 3:5 பொருளாசைன்றது ஒரு விக்கிரக ஆராதனை. நெறைய பிரசங்கத்துல நம்ம கேட்டிருப்போம். நம்ம வந்து விக்கிரகங்கள வணங்க மாட்டோம். ஆனா, இருதயத்துல வந்து பொருட்கள் மேல ஆசை வச்சிருக்கிறதுனால, அதுவே நமக்கு விக்கிரகமா மாறி போகக்கூடியதா காணப்படும். அதுபோல என்ன சொல்றது, நம்முடைய வாழ்க்கையில கனி கொடுக்காதபடிக்கு வசனத்த அது என்ன பண்ணுது? ஐஸ்வர்யம் நெருக்கி போடுறது. நம்ம நல்ல விதையில் விதைக்கப்பட்ட வசனங்கள் வாசிக்கிறோம், ஊமைகள். அதுல வந்து சில விதைகள் வந்து என்ன பண்ணுது? நம்ம கனி கொடுக்காதபடிக்கு நெருக்குகிறது. எது நெருக்குறது? ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம், பணம். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பணம், பொருளாசை இந்த காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமான வழியில வாழ முடியாதபடிக்கு நம்மள என்ன பண்ணுது? அமிழ்த்தி போடக்கூடிய, நெருக்கி போடக்கூடிய காரியமா காணப்படுகிறது. இன்னைக்கு அநேக விசுவாசிகள் வந்துட்டு ஒழுங்கா சபைக்கு வராம, ஒழுங்கா வந்து அ ஆராதனையில கலந்து கொள்ளாம, பைபிள் கிளாஸ்ல கலந்து கொள்ளாம, இந்த மாதிரி ஏன் ஓடிட்டே இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து உலகத்துல இருக்கக்கூடிய இந்த பணத்தோடைய ஒரு இச்சை இல்லையா? பணத்த சம்பாதிக்கணும், நல்லா செட்டில் ஆகணும், நெறைய வந்து நம்ம சேவிங்ஸ் சேர்த்து வச்சுக்கணும், நம்ம பிள்ளைங்கள், நம்ம ஜெனரேஷன்லாம் நல்லா இருக்கணும்னு இந்த காரியத்த குறித்து அதிகமா யோசிக்கிறதுனால, அவங்க ஆண்டவருக்கு பிரியமான இருக்கக்கூடிய வழியில அவங்களால வாழ முடியாம கஷ்டப்படக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அப்ப அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, போதுமென்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியே
ஆதாயம் சொல்றாரு. அப்போ நமக்கு போதுமென்ற மனதுடைய கூடிய தேவபக்தி நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ லோத்தோட மனைவிய வந்து பார்க்கும்போது, அவங்க இருதயத்துல வந்து இந்த பொருளாசை இருந்ததுனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, தேவன் சொல்லக்கூடிய எச்சரிப்பை கூட அவங்களால புரிந்து கொள்ளவே முடியல. அவங்க என்ன பண்றாங்க, பின்னாடி வந்து திரும்பி பார்த்து அவங்க வந்து உப்பு தூண் ஆனாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இப்ப நம்மளும் எச்சரிக்கையா, ஜாக்கிரதையா இருக்கணும். நமக்கு உலக பொருள் மேல ஆசை வந்து உடனே வந்துடாது. சின்ன சின்ன காரியங்கள். சின்னதா ஆசைப்படுறது, இத வாங்கலாம்னு வாங்கி வைக்கிறது, கடன் வர்றது, அப்புறம் திரும்ப வந்து அந்த கடன் அடைக்க இன்னும் ஏதாவது வாங்குறது. இப்படி இந்த மாதிரி நம்ம பொருட்கள் மேல ஆசைப்பட்டு பட்டு பட்டு நம்ம வந்து இப்படி அநேக காரியங்கள் செய்யும்போது அது என்ன பண்ணுது நமக்கு இருதயத்துல வந்து ஒரு பொருளாசை உள்ள ஒரு பாவமா மாறி போகுதுன்னு சொல்லி பாக்குறோம். அப்போ நம்ம என்ன எப்பயுமே எப்படி இருக்கணும், மனரம்யமா இருக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு எது இருந்தாலும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு யோபு சொன்னது போல, நமக்கு எது இருந்தாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனப்பக்குவம் நமக்கு வேண்டும். அதே போல பிலிப்பியர் எல்லா நிலைமையிலயும் நம்ம என்ன பண்ணணும், மனரம்யமா இருக்க கற்றுக்கொள்ளணும். எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க அதிகாரம் உண்டு. ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாராதுன்னு சொல்ற வசனத்தின்படி இந்த உலகத்துல இருக்கிற மக்களை போல நான் வாழணும் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. அது எனக்கு தகுதியா இருக்காதுன்னு வேத வசனம் சொல்லுது அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளணும். அதே போல நம்ம கடைசியா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மத்தேயு 6ல வாசிக்கிறதுல பரலோகத்துல நமக்கு என்ன பண்ணப்படுறது, பொக்கிஷங்கள் உண்டு. நம்மளுடைய பொக்கிஷங்களை எங்க இருக்குது, பரலோகத்துல இருக்கு. அதனால இந்த அழியக்கூடிய ஒரு பொருட்கள் மேல ஆசை வச்சு நம்ம வாழ்நாட்களை வீணடிக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வந்து இருக்கணும். அப்போ லோத்தோட மனைவியோட இருதயத்தில் இருந்தது போல் நமக்கும் இந்த பொருளாசை என்ற பாவம் வந்து இருக்கவே கூடாது. அது என்ன பண்ணும் நம்மள அதிகமா தேவ பிரசன்னத்துல இருந்து வெளிய கொண்டு போயிடும். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில என்ன சொல்றாரு, என்ன செயல்படுத்துறாரு, என்ன எச்சரிக்கிறாரு, எதுவுமே நமக்கு தெரியாதபடிக்கு நம்ம இருதயம் வந்து இருளடைஞ்சதாக, நம்மளுடைய இருதயம் வந்து கர்த்தருடைய வசனத்தில் நிரப்பப்படாதபடிக்கு உலக காரியங்கள் நிரப்பப்படும்போது நம்ம என்ன பண்றோம், பாவம் செய்யக்கூடியவங்களா காணப்படுவோம். லோத்தோட மனைவி அப்படிதான் காணப்பட்டாங்க. உலகத்தையும் உலகத்துல இருக்க பொருட்களையும் நேசிச்சதுனாலதான் அவங்க என்ன பண்ணாங்க, பின்னாடி திரும்பி பார்த்தாங்கன்னு வந்து பாக்குறோம். அடுத்து பார்க்கும்போது 4வது சத்தியம் என்னன்னா, லோத்தோட மனைவி கடவுளுக்கு பயப்படக்கூடிய பயம் வந்து அவங்களுக்கு இல்லாம இருந்ததுன்னு பாக்குறோம். எப்படின்னா, இப்ப கடவுள் சொல்றாரு, நீங்க பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க, ஓடிப்போங்கன்னு சொல்றாரு. அப்போ உங்க கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் அத நிறைவேற்றுவாரு அப்படின்னு ஒரு பயம் இல்லாதபடிக்கு அவங்க என்ன பண்றாங்க, திரும்பி பார்க்கறாங்கன்னு வந்து பாக்குறோம். இந்த கர்த்தர் தண்டிப்பாரா, ஒண்ணும் செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, லேசா எடுத்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, திரும்பி பாக்குறாங்கன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்போ அதனால என்ன ஆகுது, அவங்க உப்பு தூணாக மாறுறாங்க. இப்ப நம்மளோட வாழ்க்கையிலுமே தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம் நம்ம கிட்ட இல்லாம போயிடுது. கடவுள் நமக்கு பாவங்கள் உணர்த்தும் போது நம்ம மனம் திரும்ப மாட்டுக்கிறோம் இல்லைங்களா? இவங்களுக்கு எத்தனை தடவை சொல்றாங்க, 4, 5 தடவை சொல்றாங்க. அவ்வளவு தடவை சொன்னாலும் கூட அவங்க கடவுளுக்கு பயப்படாதபடிக்கு என்ன பண்றாங்க, பின்னாடி திரும்பி பாக்குறாங்க. இப்ப நமக்கு கர்த்தர் வந்து எவ்வளவு கிருபையா நம்மள வந்து லோத்தோட மனைவி போல நம்மள உப்பு தூணாக்காதபடிக்கு கிருபையா மன்னிச்சு மன்னிச்சு நம்மள என்ன பண்றாரு ஆண்டவரு, நமக்கு உதவி செய்யறாரு. ஆனா அதையும் கூட நம்ம என்ன பண்றோம், அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், திரும்ப 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 நம்ம என்ன செய்றோம், பாவங்களை வந்து செய்யக்கூடியவங்களா இருக்கிறோம். கர்த்தர் நேசிக்கிறாரு, அன்பு செய்யறாரு, கிருபையா இருக்கிறாரு, இந்த குணாதிசயத்தை மட்டும் நம்ம நினைக்கிறோம். அதுக்கு மேல கர்த்தர் நம்ம பாவங்கள் செய்யும் போது, உணர்த்தும் போது நம்ம மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறாரு. அவர் வந்து தண்டிக்கிற தேவனா இருக்கிறாரு. கோபம் கொள்கின்ற தேவனா இருக்கிறாரு. பாவத்தை விரும்பாத சுத்த கண்ணரா இருக்கிறாரு. அந்த குணங்களை நினைச்சு நம்ம கடவுளுக்கு பயப்படக்கூடிய பெண்களா நம்ம வந்து காணப்படணும். இந்த லோத்தோட மனைவிக்கு அந்த கடவுள் குறித்த ஒரு பயமே இல்ல. இப்ப நமக்கும் அதே மாதிரி பயம் இல்லாதபடிக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, துணிகரமா எந்த காரியத்தையும் நம்ம வந்து செய்யக்கூடாது. இப்ப லோத்தோட மனைவியுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவங்க இந்த 4 ஒரு பாவங்களை குறித்து பார்த்தோம். அவங்க கடவுளுடைய கிருபையை அலட்சியப்படுத்தக்கூடிய ஒரு பெண்ணா காணப்பட்டாங்க. 2வது வந்து அவங்க வந்து கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாத ஒரு பெண்ணா இருந்தாங்க. 3வது உலகத்தை நேசிக்கக்கூடிய ஒரு பெண்ணா காணப்பட்டாங்க. 4வது கடவுளுக்கு ஒரு பயப்படக்கூடிய ஒரு பயம் இல்லாம துணிகரமா அவங்க என்ன பண்றாங்க, கடவுளுக்கு எதிர்த்து நிக்கக்கூடியவங்களா காணப்பட்டாங்க. இப்படி இருக்கும்போது அவங்க வாழ்க்கையில எப்படி ஒரு மோசமா முடிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து அநேகருக்கு வந்து ஒரு சாபத்தின் அடையாளமாக கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு,
வச்சிருக்காரு. புதிய ஏற்பாட்டிலேயே ஞாபகப்படுத்துறாரு. அது எவ்வளவு ஒரு ஒரு சாபமான ஒரு காரியம் இல்லைங்களா? அப்போ நம்மளோட வாழ்க்கையிலுமே நம்மளும் நினைச்சிடக் கூடாது. நமக்கெல்லாம் தேவன் இப்படிலாம் செய்ய மாட்டாரு அப்படின்னு நம்ம நினைச்சிடக் கூடாது. கர்த்தர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அவர் எல்லாத்தையும் நீதி, நியாயங்களும் செய்யக்கூடிய தேவன். நம்ம பாவத்துக்கு தக்கபடி நம்மள தண்டிக்கக்கூடிய தேவனா இருக்காரு. அப்படின்னும்போது நம்ம பயந்து நடுங்கக்கூடியவங்களா காணப்படணும். லோத்தோட மனைவி போல நம்ம கேஷுவலா எந்த விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்கூடாது. கர்த்தர் மன்னிச்சிடுவாரு. இந்த பெண் நம்ம கீழ்ப்படியாம போனா என்ன? கர்த்தர் நமக்கு சில பாவங்கள செய்யும்போது உணர்த்துவாரு. இது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது. ஆனாலும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இருதயத்த கடினப்படுத்திட்டு, கர்த்தர் ஒண்ணும் செய்ய மாட்டாரு. அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், திரும்ப 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 அந்த பாவங்கள நம்ம செய்யக்கூடியவங்களா காணப்படுறோம். ஆனா கர்த்தர் கிரேசியஸா நம்மள இம்மட்டும் மன்னிச்சுட்டு வர்றாரு. ஆனா அப்படியே விடுவாரு நம்ம சொல்ல முடியாது. இல்லைங்களா? கர்த்தர் நம்மள தண்டிக்கக்கூடிய தேவனா இருக்கிறாரு. சாபம் அநேகருக்கு சாபமாக கூட என்ன பண்ணுவாரு, வச்சுருவாரு. அப்ப அந்த மோசமான நிலைமைக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. லோத்தோட மனைவி போல நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு அநேகருக்கு சாபமா நம்ம மாறிடக் கூடாது. நம்மள பார்த்துட்டு அவங்கள நினைச்சு அந்த பொண்ண நினைச்சுக்கோ, இப்படிலாம் பண்ணனால தான் அவள தண்டிச்சேன் அப்படின்னு அநேகருக்கு அடையாளமாக, சாபத்தின் அடையாளமா நம்ம இருக்கவே கூடாது. அப்போ அ இதுல புதிய ஏற்பாடுலயும் இயேசு கிறிஸ்து சொல்றாருன்னா அப்படின்னா, அது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு அடையாளமா காணப்படுகிறது. இந்த ஒரு மோசமான அடையாளத்துக்கு லோத்தோட வாழ்க்கையில காணப்பட்ட லோத்தோட மனைவியோட வாழ்க்கையில காணப்பட்ட பாவங்கள். இவங்க இப்படி இருந்ததுனால என்ன ஆச்சு? இவங்களும் மரிச்சு போயிட்டாங்க. ஒரு சாபத்தின் அடையாளமா மாறிட்டாங்க. இவங்க பிள்ளைகளும் என்ன பண்ணிட்டாங்க? ஒரு மோசமான ஒரு சாபத்தோடைய ஜெனரேஷனா வந்துட்டாங்க. அப்பாவோட சேர்ந்து பிள்ளைகள அவங்க என்ன பண்றாங்க? பெற்றுக்கொள்றாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். இல்லைங்களா? அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஒரு சரியான வாழ்க்கை முறைய கூட அவங்க அம்மா என்ன பண்ணல, சொல்லிக் குடுக்காத ஒரு பெண்ணா காணப்பட்டாங்க. அதனால தன் அப்பாவோட சேர்ந்து மோவாபியரையும், அம்மோனியரும் பெற்றுக்கொண்டு இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக போர் செய்யக்கூடிய மோவாப் தேசமும், அம்மோன் புத்திரரும் உருவாகுவதற்கு அந்த லோத்தோடைய மனைவி காரணமா இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை லோத்தோட மனைவி ஆண்டவரோட சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்க சரியா இருந்தாங்கன்னா, இப்படி ஒரு சாபமான ஒரு ஜெனரேஷன் வந்திருக்காது. இந்த மாரி சாபமான ஒரு காரியங்கள் நடந்திருக்காது. லோத்தோட குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதா காணப்படும். அதுக்கப்புறம் லோத் என்ன ஆனாரு? லோத்தோட ஜெனரேஷன் இப்படி போனதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணாரு? நமக்கு வேதத்துல எதுவுமே சொல்லப்படல இல்லைங்களா? அப்போ ஆண்டவருடைய சந்ததிக்கு விரோதமான ஒரு சந்ததியா அவங்க மாறிப்பட்டாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா, லோத்தோடைய மனைவின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்மளும் நம்ம வாழ்க்கைய சோதிச்சு பார்க்கக்கூடியவங்களா இருக்கணும். எப்பயுமே கர்த்தர் நம்மள மன்னிச்சிருவாரு. ஆண்டவர் நமக்கு கிருபையா இருப்பாரு. தேவன் நம்மள தண்டிக்க மாட்டாரு. அப்படின்னு நம்ம எப்பயும் நினைச்சிடவே கூடாது. நம்மளுடைய தேவன் நம்மள எப்பொழுதும் கண்காணிக்கக்கூடிய தேவனா இருக்கிறார். நம்ம பாவங்கள் செய்யும்போது அ உணர்த்துவார். நம்ம தேவன் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா, நம்ம பாவங்கள் செய்யும்போது உடனே நம்மள தேவன் தண்டிக்க மாட்டாரு. நமக்கு 1 தடவ, 2 தடவ, 3 தடவ என்ன பண்ணுவாரு? சொல்லுவாரு. "இத செய்யாதீங்க. இத மாற்றிக்கொள்ளுங்க. இத மாற்றிக்கொள்ளுங்க, மாற்றிக்கொள்ளுங்கன்னு" சொல்லுவாரு. அதுக்கும் நம்ம எதிர்த்து நிக்கும்போது தான் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? தண்டனைய குடுப்பார். சரிங்களா? லோத்தோட மனைவில அப்படிதான் அவங்களுக்கு கிரேசியஸா குடுக்குறாரு. நெறைய சான்ஸ் குடுக்குறாங்க. ஆனா அதெல்லாம் கடைசி வரைக்கும் அவங்க கீழ்ப்படியாம, ஆண்டவர் வசனத்துக்கு கீழ்ப்படியாதனால என்ன ஆச்சு? அவங்க சாபத்த பெற்றுக்கொண்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். இதுக்குன்னு லோத்து யாரு? ரட்சிக்கப்பட்ட நீதிமான். இல்லைங்களா? லோத்தோட மனைவி ரட்சிக்கப்பட்டாங்களா? இல்லையா? நமக்கு தெரியாது. ஆனாலும் கூட அ இவ்ளோ ஒரு மோசமான அடையாளம் மாறுனதுக்கு அவங்க காரணமா இருந்திருக்காங்க. ஒருவேளை சோதோம் கொமோரா பட்டணத்த விட்டு வெளிவராததுக்கு லோத்தோட மனைவி கூட காரணமா இருந்திருக்கலாம். இவ்ளோ பாவம் நிறைஞ்ச இடத்துல ஏன் லோத்து குடியிருக்கிறாரு? ஏன் அந்த இடத்த விட்டு வரமாட்டேங்கிறாரு? ஏன் அவ்ளோ நேரம் அவங்க வெயிட் பண்றாங்க? காலம் தாமதம் பண்றாங்கன்னா, அதுக்கு பின்னாடி அவங்க லோத்தோட மனைவி கூட காரணமா இருந்திருக்கலாம். நமக்கு தெரியல. அப்போ அப்படிப்பட்ட மனைவிகளா நம்ம இருக்கவே கூடாது. ஒரு கடவுள் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்துக்கு தடையா நம்ம என்ன பண்ணக்கூடாது? லோத்து மனைவி போல இருக்கக்கூடாது. அதேபோல கர்த்தர் நமக்கு சில காரியங்கள் செய்ய சொல்றாரு. சில காரியங்கள் மனம் திரும்ப சொல்றாரு. இல்ல அத விட்டு விலகி போக சொல்றாரு அப்படின்னா, உடனே நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு கீழ்ப்படியக்கூடியவங்களா இருக்கணும். நம்ம அந்த பாவத்திலேயே உட்கார்ந்துட்டு, இதுல கர்த்தர் மன்னிப்பாரு, கிருபையா இருப்பாரு, இதுல உதவி செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? லோத்து மனைவி போல இருக்கக்கூடாது. அப்படி இருந்தோம்னா, நமக்கும் அது சாபம், நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் சாபம், நம்மளுடைய ஜெனரேஷனுக்கும் அது சாபமா முடிஞ்சிரும். ஆனா ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும். குறிப்பா பொருளாசையில
ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு அநேக பெண்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னாலதான் கணவர்கள் என்ன பண்றாங்க, அதிகமா சம்பாதிக்கணும், அதிகமா ஓடணும், அங்க பண்ணணும், இத பண்ணணும். நிறைய ஸ்திரீகள் என்ன பண்றாங்க, இத வாங்கி கொடுங்க, அத வாங்கி கொடுங்க அப்படின்னு ஹஸ்பண்ட் என்ன பண்றாங்க, அதிகமா வந்து டார்ச்சர் பண்றாங்க இல்லைங்களா? அப்ப அதனால ஹஸ்பண்ட் சில சமயம் அவங்களுடைய தொல்லை தாங்க முடியாம என்ன பண்றாங்க, அது இதுன்னு கடனை வாங்கி என்ன பண்றாங்க, வாங்கி கொடுத்து நாளைக்கு கடனாளி ஆகி அவங்க என்ன பண்றாங்க, கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பமாகவும் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட ஸ்திரீகளை நம்ம இருக்கவே கூடாது. லோத்தோட மனைவி வந்து நமக்கு ஒரு எக்ஸாம்பிளா ஆண்டவர் வந்து குடுத்திருக்காரு. எதுக்காகனா, நம்ம லோத்து மனைவி போல இருக்கக்கூடாது. லோத்து மனைவி போல கணவன் நீதிமானா மாறுவதற்கு, கணவன் நீதிமானா ஜீவிப்பதற்கு தடையா நம்ம இருக்கக்கூடாது. நம்ம பிள்ளைங்களுடைய பக்தி விருத்திக்கு தடையா இருக்கக்கூடாது. ஆண்டவர் நம்ம குடும்பத்திற்கு ஆசீர்வாதங்களை தருவதற்கு நான் தடையா இருக்கக்கூடாது. நம்ம அப்படி நினைக்க மாட்டோம். ஆனா நம்ம சில சமயம் அப்படியும் நடந்துக்குவோம் இல்லைங்களா? அப்படி நம்ம நடந்து கொள்ள கூடாது. ஆண்டவர் சொல்லக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் நம்ம மனைவியாகி நம்ம வந்து பின்னாடி இருந்து உதவி செய்யக்கூடியவங்களா இருக்கணும். ஒரு சாபமான குடும்பம், ஒரு சாபமான சந்ததி உருவாவதற்கு நான் காரணமா இருக்கக்கூடாதுன்றத முடிவை நம்ம என்ன பண்ணணும், எடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். அதுக்கு முக்கியமான காரியம் அப்படின்னா கடவுளுக்கு கீழ்ப்படியணும். கர்த்தரோட வசனத்துக்கு கீழ்ப்படியக்கூடியவங்களா இருக்கணும். ஆண்டவருக்கு பயப்படக்கூடிய பயம் நமக்கு வேணும். உலகத்துல இருக்கக்கூடிய பொருள் மேல ஆசைப்படாதபடிக்கு, கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய கிருபைகளை நம்ம வந்து அலட்சியப்படுத்தாதபடிக்கு, கர்த்தரை அதிகமா கனம் பண்ணக்கூடியவங்களா, கடவுள் கொடுத்த எல்லா கிருபைகளையும் அதிகமா பயன்படுத்தக்கூடிய பிள்ளைகளா நம்ம வந்து காணப்படணும். அப்படி சொல்லும்போது நாளைக்கு நிஜமாகவே ஆண்டவர் நம்மள என்ன சொல்லுவாரு, இவங்கள போல நீங்க சாட்சியா வாழுங்க, நம்மள வந்து சாட்சி கூறுவாரு. ஆனா இவங்கள போல வாழாதீங்க, நம்மள வந்து மற்றவங்களுக்கு ஒரு பேட் எக்ஸாம்பிளா கண்டிப்பா வைக்க மாட்டாரு. அதுல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த பாடங்களை கற்றுக்கொள்ளணுன்றதுக்காக தான் லோத்தோட மனைவியை குறித்து வேதத்துல நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதனால நம்ம வந்து பாசிட்டிவான கேரக்டர்ஸ் சாராள், ரெபேக்கா, லேயாள், ராக்கேலை பத்தி படிச்சுட்டு அப்படியே போகாதபடிக்கு இந்த நெகட்டிவ் கேரக்டரை லோத்தோட ஒய்ஃபை நம்ம தியானிக்கிறது முக்கியம். இன்னொன்னு அப்படி நினைச்சு கூடாது, லோத்தோட ஒய்ஃப் தானே, அவங்க தானே தப்பு செஞ்சாங்க, உப்பு தூணானாக அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அவங்களுடைய பாவங்கள் நம்மளுடைய வாழ்க்கையிலயும் இருக்குது. நீங்க யோசிச்சு பாருங்களேன். அவங்கள விட அதிகமான பாவங்களை நம்ம செய்யக்கூடிய பெண்களா காணப்படுகிறோம். ஆனா கர்த்தர் கிரேசியஸா நம்மள மன்னிச்சிட்டு இருக்காரு. ஆனா இது எத்தனை நாட்கள் நீடிக்கும் நம்ம சொல்ல முடியாது. கர்த்தர் ஒரு நாட்கள் வச்சிருப்பாரு. அந்த நாட்களுக்கு மீறி நம்ம மனம் திரும்பாம அதே பாவங்களை நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே கர்த்தருக்கு பயப்படாம வசனத்துக்கு கீழ்ப்படியாம தொடர்ந்து இருந்தோம்னா, லோத்து மனைவியை விட மோசமான ஒரு சாட்சியா நம்ம வந்து சாபமா மாற சான்ஸ் கண்டிப்பா உண்டு. அதற்கு முன்பாக நம்ம என்ன பண்ணணும், மனம் திரும்பக்கூடிய பெண்களா நம்ம வந்து காணப்படணும். கர்த்தரும் கூட இந்த சத்தியத்தில் நம்ம இருதயத்துல கிரியை செய்ய தேவன் உதவி செய்வாராக. ஆமென். நம்ம யாராவது ஜெபிக்கலாம்.